வணக்கம் நண்பா. உலக வரலாற்றில் எத்தனையோ அரசர்கள் வந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண சிறுவனை பிடித்து அவனை இந்தியாவின் மாபெரும் பேரரசனாக மாற்றிய ஒரு மனிதர் உண்டென்றால் அவர் ஆச்சாரியா சாணக்கியர் மட்டும்தான். இன்று உங்கள் வயது 20ஐ கடந்திருக்கலாம். வாழ்க்கை இப்பதானே ஆரம்பிக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு ஆணின் 20 முதல் 30 வயது என்பது அவனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அக்னி பரீட்சை. இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்யும் 5 தவறுகள் உங்கள் வாழ்க்கையையே சுடுகாடாக மாற்றும். அது என்ன? ஏன் சாணக்கியர் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறார்? வாருங்கள், வரலாற்றின் ரகசியங்களுக்குள் நுழைவோம். அதிகப்படியான நம்பிக்கை முதல் தவறு. உங்கள் மனக்கோட்டையை நீங்களே இடிப்பது. சாணக்கியர் கூறுகிறார், உன் ரகசியத்தை உன்னாலேயே காக்க முடியாவிட்டால் மற்றவர்கள் காப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? 20 வயதில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு நமது லட்சியங்களையும் திட்டங்களையும் எல்லோரிடமும் பகிர்வோம். ஒரு பிசினஸ் ஐடியா, ஒரு காதல் அல்லது ஒரு முன்னேற்ற பாதை. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிரிக்கு ஆயுதமாக மாறும். உதாரணம், கோகோ கோலா நிறுவனத்தின் ரகசிய ஃபார்முலா இன்றும் ஒரு மர்மம். உங்கள் வெற்றியும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். உங்கள் வெற்றி உலகிற்கு இடியாக ஒலிக்கட்டும். தவறான நட்பு எனும் நச்சு. இரண்டாவது தவறு, உங்கள் வட்டத்தில் இருக்கும் நச்சுகள். சாணக்கிய நீதி சொல்கிறது, பயனற்ற மரங்கள் காட்டிலிருந்தாலும் தீப்பிடிக்கும் போது மற்ற மரங்களையும் சேர்த்து எரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்போதும், மச்சான் பார்த்துக்கலாம்டா, இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணு என்று சொல்பவர்களாக இருந்தால் உஷார். அவர்கள் உங்கள் நண்பர்கள் அல்ல, உங்கள் முன்னேற்றத்திற்கு வைக்கப்பட்ட கொள்ளிக்கட்டைகள். 20 வயதில் உங்கள் நண்பர்கள் யார் என்பதை பொறுத்தே உங்கள் 40 வயது அமையும். இப்போதே கத்தரிக்கோலை எடுங்கள். தேவையில்லாத உறவுகளை வெட்டி எறியுங்கள். மூன்றாவது தவறு, தற்காலிக சுகத்திற்காக நிரந்தர வெற்றியை தியாகம் செய்வது. இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய எதிரி சோம்பலும் தேவையற்ற பழக்கங்களும். சாணக்கியர் பிரம்மச்சரியம் மற்றும் ஒழுக்கத்தை ஒரு போர் வீரனின் பலமாக பார்க்கிறார். இந்த வயதில் உங்கள் இரத்தத்தில் வேகம் இருக்கும். ஆனால் அந்த வேகம் ஒரு லட்சியத்தை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர சிற்றின்பங்களை நோக்கி அல்ல. சந்திரகுப்தன் ஒருமுறை ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி நின்றபோது சாணக்கியர் அவனிடம் கேட்டார், உனக்கு ஒரு பெண்ணின் இதயம் வேண்டுமா அல்லது அகண்ட பாரதத்தின் சிம்மாசனம் வேண்டுமா? இன்று நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு தற்காலிக இன்பம் வேண்டுமா அல்லது வாழ்நாள் முழுதும் ராஜ வாழ்க்கை வேண்டுமா? அடுத்த கட்டத்திற்கு தயாராதல். இந்த 15 நிமிடங்கள் வெறும் எச்சரிக்கை மட்டுமே. இன்னும் 2 மிகப்பெரிய தவறுகள் இருக்கின்றன. அது உங்கள் பணத்தையும் உங்கள் கௌரவத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடியவை. அடுத்த 25 நிமிடங்கள் நாம் பார்க்க போகும் விஷயங்கள் உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைக்கும். சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் சொல்லும் அந்த பொருளாதார ரகசியங்கள் என்ன? 20 வயதில் நீங்கள் எப்படி ஒரு பணக்காரனாக மாற முடியும்? வீடியோவின் அடுத்த பகுதிக்கு செல்வோம். தயாராக இருங்கள். பொருளாதார அறியாமை. 4வது தவறு, பணத்தை பற்றிய தவறான புரிதல். சாணக்கியர் கூறுகிறார், பணம் இல்லாதவன் தன் சொந்த மனைவியாலேயே மதிக்கப்பட மாட்டான். இது கசப்பான உண்மை. 20 வயதில் நாம் சம்பாதிக்கும் முதல் பணத்தை ஐபோன் வாங்கவோ அல்லது தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்கோ செலவு செய்கிறோம். இது உங்கள் காலில் நீங்களே கட்டிக்கொள்ளும் சங்கிலி. சாணக்கியரின் விதி. ஒரு குளம் நிரம்பும் போது உபரி நீரை வெளியேற்றுவது போல பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். செயல் திட்டம். 20 வயதில் ஒரு ஆண் தனது வருமானத்தில் குறைந்தது 30% தனது அறிவு வளர்ச்சிக்கோ அல்லது முதலீட்டிற்கோ ஒதுக்க வேண்டும். கடனில் வாங்குவது தற்கொலைக்குச் சமம். தவறு 5, அவமானங்களைக் கண்டு அஞ்சுதல். 5வது மற்றும் மிக முக்கியமான தவறு, உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அழுது கொண்டு அமர்ந்திருப்பது. சாணக்கியரை நந்தவம்ச அரசன் சபையில் வைத்து அவமானப்படுத்தினான். அவர் அழுது கொண்டு வீட்டிற்குச் செல்லவில்லை. உன் வம்சத்தையே வேறறுக்கும் வரை என் குடுமியை முடிய மாட்டேன் என்று சபதம் எடுத்தார். 20 வயதில் உங்களுக்கு தோல்வி வரலாம், காதல் தோல்வி ஏற்படலாம், அல்லது வறுமை உங்களை ஏளனம் செய்யலாம். அவற்றை பார்த்து பயப்படாதீர்கள். அந்த அவமானங்களை உங்களின் எரிபொருளாக ஃபியூவல் மாற்றுங்கள். நீங்கள் யார் என்பதை உங்கள் சொற்களால் அல்ல, உங்கள் வளர்ச்சியால் நிரூபியுங்கள். அலெக்சாண்டரை விரட்டிய வியூகம். உலகையே வெல்ல வந்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவின் எல்லை வரை வந்துவிட்டு ஏன் திரும்பிச் சென்றான்? மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்பே சிதறிக்கிடந்த இந்திய மன்னர்களை ஒன்றிணைத்து
ஒரு பெரும் தடையை உருவாக்கியவர் சாணக்கியர். ஆயுதங்களை விட அறிவே பெரியது என்பதை அவர் நிரூபித்தார். 20 வயதில் நீங்கள் ஒரு அலெக்சாண்டராக மாறத் தேவையில்லை. ஒரு சாணக்கியராக மாறி உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்கள். பலம் முக்கியமல்ல, புத்திசாலித்தனமே முக்கியம். ஆண்களுக்கான 5 கட்டளைகள். இனிவரும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியவை: தினமும் 1 மணி நேரம் கற்றல். உங்கள் துறை சார்ந்த அறிவை வளர்க்காமல் உறங்கச் செல்லாதீர்கள். உடல் உறுதி. பலவீனமான உடலில் புத்திசாலித்தனமான மூளை இருக்க முடியாது. தனிமை பயிற்சி. கூட்டத்தோடு கூட்டமாக ஓடாதீர்கள். தனியாகச் சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை விட செயல். உங்கள் திட்டங்களை யாரிடமும் விவாதிக்காதீர்கள். குருவை தேடுங்கள். வாழ்க்கையில் ஒரு சரியான வழிகாட்டி. உணர்ச்சிகரமான முடிவுரை நண்பர்களே. இந்த 40 நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். 20 வயது என்பது நீங்கள் அழிய வேண்டிய காலம் அல்ல. நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டிய காலம். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களை சாதாரணமானவனாகவே வைத்திருக்க முயற்சிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சந்திரகுப்தனாக மாற வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. சாணக்கியரின் இந்த வழியில் இன்று முதல் பயணிக்கத் தொடங்குங்கள். உங்கள் வெற்றி கதையை உலகிற்குச் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது ஒரு சிறிய மாற்றத்தை தந்தால் கூட அதுவே எமது சேனலின் வெற்றி. மறக்காதீர்கள், திறமையே அழகு, அறிவே அதிகாரம். மீண்டும் ஒரு வரலாற்று தேடலில் சந்திப்போம். நன்றி. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது வெறும் வரலாறோ அல்லது வெறும் தத்துவமோ அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு நீல வரைபடம். 20 முதல் 30 வயது வரை உள்ள காலம் என்பது ஒரு ஆறு ஓடும் பாதை போன்றது. இந்த வயதில் நீங்கள் அணைகட்டி உங்கள் ஆற்றலை சேமித்தால் உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். மாறாக இப்போது சிற்றின்பங்களிலும் தேவையற்ற நட்பிலும் உங்கள் நேரத்தை சிதறவிட்டால் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும். சாணக்கியர் சொன்ன அந்த 5 தவறுகளையும் மீண்டும் ஒரு முறை நினைத்து பாருங்கள். இதில் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? எதை மாற்றப் போகிறீர்கள்? நினைவில் கொள்ளுங்கள், உலகம் உங்களை சாதாரணமானவனாகவே பார்க்க விரும்பும். உங்கள் வறுமை உங்களை சிறுமைப்படுத்த பார்க்கும். உங்கள் தோல்விகள் உங்களை முடக்க பார்க்கும். ஆனால் உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதும் அதிகாரம் உங்கள் கைகளில் மட்டுமே இருக்கிறது. சாணக்கியரின் இந்த வழிகாட்டுதல் உங்கள் கையில் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம். இதை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு சாதாரண இளைஞனாக அல்ல, ஒரு சகாப்தமாக உருவெடுப்பீர்கள். இந்த பயணம் உங்கள் சிந்தனையில் ஒரு சிறிய நெருப்பை மூட்டியிருந்தால் அந்த நெருப்பை அணைய விடாதீர்கள். இன்று முதல் ஒரு புதிய மனிதனாக பிறப்பேன் என்று உங்களுக்குள்ளே உறுதிமொழி எடுங்கள். உங்கள் லட்சியம் என்ன? சாணக்கியர் சொன்ன எந்த விதி உங்கள் வாழ்க்கைக்கு அதிகம் தேவைப்படுகிறது? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றுமொரு இளைஞனுக்கு உத்வேகமாக இருக்கலாம். இந்த வீடியோ யாருக்காவது ஒரு சிறிய மாற்றத்தை தந்தால் கூட அதுவே எமது ஹிஸ்டரி ஆஃப் சாணக்கியா சேனலின் மிகப்பெரிய வெற்றி. மீண்டும் ஒரு மாபெரும் வரலாற்று தேடலில் உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை துணிவுடன் இருங்கள், அறிவோடு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.